வெல்கம் டு லேர்ன் சிஎஸ் வித் செல்வி சேனல். நம்ம சேனல்ல பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சிலபஸ் வைஸா ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி யூனிட் 2 டிபிஎம்எஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸோட 3 செட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 7 பைத்தான் ப்ரோக்ராமிங் சிலபஸ் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை முடிச்சுட்டு மண்டேல இருந்து நம்ம ஓஎஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ வீடியோஸ்க்கு புதுசா வந்திருக்கவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ இது வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தான். ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு படிக்கலாம் நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்காதீங்க. டெய்லி என்னென்னைக்கு வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரீ நோட்ஸ் வேணுங்கிறவங்க டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு எங்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மெயில் ஐடியுமே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ மெயில் ஐடியிலையுமே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வாங்க இன்னைக்கான எம்சிக்யூ பார்க்கலாம். நம்ம சேனல்ல பத்தி நான் டீடைல்ஸ்க்காக சொல்றேன். நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் ஓஎஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். 5 டேஸ் கிளாஸஸ் இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே. அண்ட் வந்து சாட்டர்டே வந்து அது ஓரியன்டான எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணிட்டு சண்டே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் எம்சிக்யூக்கான பிடிஎஃப் கொடுப்போம். மித்த எல்லாருக்கும் வந்து நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனல்ல கொடுப்போம். பட் வந்து எம்சிக்யூ வந்து டெஸ்ட் அட்டன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஸோ வந்து சண்டே வந்து தவறாம டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அந்த யூனிட் முடிய தான் உங்களுக்கு அதுக்கான எம்சிக்யூ கிடைக்கும். ஸோ வீக்லி எம்சிக்யூ கிடைக்காது. அந்தந்த வாரம் அந்தந்த யூனிட் முடிஞ்ச உடனே கம்ப்ளீட்டா முடிஞ்சு எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிட்டீங்க, 4 டெஸ்ட் வருதுன்னா 4 டெஸ்ட் அட்டன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான எம்சிக்யூக்கான நோட்ஸ் வந்து கொடுப்போம். ஓகேவா? சரி வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல நான் போன வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணுங்க. அதுல வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அவுட்புட் ஓரியன்டா கொஞ்சம் டிராப் அவுட் கொஸ்டின்ஸா பார்த்தோம். இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியா ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ். பட் வந்து நம்ம சிம்பிளான கொஸ்டின் தான் நிறைய மறந்துடுவோம். அதனால ஸோ ஈஸி தியரிட்டிக்கல் பேஸ்ட் கொஸ்டின்ஸை இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு ஓவராலா ரிவிஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஹவு டு யூ கன்கார்டினேட் 2 strings in Python? 2 ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ பிளஸ் ஆப்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். string 1 string 2 நடுவில் பிளஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கன்கார்டினேட் பண்ணிட்டு கொண்டு வந்துடும். ஸோ செகண்ட், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த டபுள் அண்டர்ஸ்கோர் டிக்ட் டபுள் அண்டர்ஸ்கோர் அட்ரிபியூட் இன் பைத்தான்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. டு அக்சஸ் த டிக்ஷனரி ஆஃப் த லிஸ்ட், டிக்ஷனரியோட லிஸ்ட் அக்சஸ் பண்றது. டு ஸ்டோர் த அட்ரிபியூட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். To define a dictionary in Python. To convert a dictionary to list. ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர்னா இது வந்து நம்ம வந்து இந்த தியரி நோட்ஸில் பார்க்கல. ஏன் அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து கிளாஸஸ்க்குள்ளே வருது. பட் வந்து ஆப்ஷன்ஸில் நமக்கு கேட்குற ஆப்ஷனில் இது வந்துச்சுன்னா நம்ம நெக்லெக்ட் பண்ணுறதுக்கும் இதோட யூசேஜ் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஆல்ரெடி டிக்ஷனரியை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா டிக்டாப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்தோம். சரியா? ஒரு டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்றதுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் அந்த டிக்ஷனரியா வந்து மாத்துறதுக்கு வந்து டிக்டாப் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி டிக்ட் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்கு. இந்த அட்ரிபியூட் வந்து பைத்தானோட கிளாஸ் கான்செப்ட்ல யூஸ் ஆகும். இது வந்து எதுக்காகனா டு ஸ்டோர் த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டோட அட்ரிபியூட்ஸை ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு அட்ரிபியூட். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன்ல கொடுக்கும் போது இதெல்லாம் பைத்தானுக்குள்ள இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எதுவுமே சிலபஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணாம கொஸ்டின்ஸ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க, நிறைய வந்து ஒர்க் பண்ணுங்க. அப்போ போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தால் அது எதுக்குள்ள வருது அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். How do you create a multi-line string in Python? பைத்தான்ல மல்டிலைன் ஸ்ட்ரிங் இல்லைன்னா மல்டிலைன் கமாண்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த ட்ரிபிள் கோட்ஸ் அப்படிங்கிறது வெதர் இட் இஸ் சிங்கிள் கோட்ஸாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டபுள் கோட்ஸாகவும் இருக்கலாம். நத்திங் ஏ ப்ராப்ளம். ஸோ ட்ரிபிள் கோட்ஸ் இருக்கணும். அது வந்து சிங்கிள் கோட்ஸா இருந்தாலும் சரி, டபுள் கோட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க என்ன கோட்ஸ் ஆரம்பிக்கிறீங்களோ அதுல எண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மல்டி ஸ்ட்ரிங் ஆர் வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கமெண்ட்ஸ்ன்னு படிக்கும் போது நம்ம என்ன பார்த்துருந்தோம்? ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துருந்தோம். ஹேஷ் போடுவோம். ஸோ ஒவ்வொரு லைனுக்கு முன்னாடி நீங்கள் ஹேஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கமெண்ட்டாக மாறிடும். ஸோ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, மல்டி லைன்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ட்ரிபிள் கோட்ஸும் எண்டிங்கில் ட்ரிபிள் கோட்ஸும் கொடுத்துக்கோங்க. அப்போ ஆப்ஷனில் எது பெஸ்ட்டுன்னு பாருங்க. ஆன்சர் சி வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
What does the string method dot join to in Python? டாட் ஜாயின் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா ஸ்ட்ரிங்ல இது வந்து எதுக்காக யூஸ் பண்றதுன்னு கேக்குறாங்க. ஸ்பிளிட்ஸ் a string into a list. ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க, லிஸ்டா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. கன்கார்டினேட் a list of string into one string. Reverse a string. Return the index of the substring in the string. ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்னென்ன ஆப்ஷனையும் நம்ம பார்த்துடலாமா. ஸோ ஸ்பிளிட் த ஸ்ட்ரிங் இன்டு த லிஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஸ்பிளிட் ஆப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஸ்பிளிட் ஆஃப் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்பிளிட் பண்ணி லிஸ்ட்லாம் கொடுக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கன்கார்டினேட் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் இன்டு ஏ ஒன் ஸ்ட்ரிங். ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏ பி சின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னா இதை வந்து ஏபிசின்னு மாற்றி கொடுக்கும். ஸோ இதுதான் ஜாயின் ஆப்ரேஷனோட ஒர்க்கு. ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா கன்கார்டினேட் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் இன்டு ஏ ஒன் ஸ்ட்ரிங். ஸோ ஆன்சர் வந்து பி தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ சிக்கு என்ன வரும், ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங். ஸோ ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ்டிஆர் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ரிட்டர்ன் த இண்டெக்ஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரிங். இண்டெக்ஸை கொடுக்கறதுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து ஃபைண்டு, இன்னொன்று வந்து இண்டெக்ஸ். ஃபைண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இண்டெக்ஸ் தான் கொடுக்கும், இண்டெக்ஸும் இண்டெக்ஸ் தான் கொடுக்கும். பட் ஃபைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா சப்போஸ் நீங்க தேடுற கேரக்டரோ சப்ஸ்ட்ரிங்கோ கிடைக்கல அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணும். வந்து இண்டெக்ஸ் என்ன பண்ணும்னா எரரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டினை கவனிங்க. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை இண்டீஜரா கன்வெர்ட் பண்ணணுமா. இந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் மாற்றி எப்படி கேட்டிருந்தாங்க போன எக்ஸாமில். இந்த மாதிரி டைப் கன்வர்ஷன் பண்ணுறோன்னா அதுக்கு மீனிங் என்ன, ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு மாற்றுறோம், எக்ஸ்பிளிசிட்டாக மாற்றுறோன்னா அது என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு பேர் டைப் கன்வர்ஷன் ஆன்சர் வந்துச்சு. ஸோ இங்கே டைப் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் 2 ஆன் இண்டீஜர் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்டிங்லேருந்து இண்டீஜராக மாற்றணும். அப்போ வந்து ப்ராக்கெட்குள்ளே என்ன வரும் அப்படின்னா ஒரு நம்பர், ஏதோ ஒரு ஃப்ளோட்டிங் நம்பர் வரும். ஸோ நம்ம மாற்ற வேண்டியது இண்டீஜர். இண்டீஜர் மீன் இன்ட்டு. ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இப்படி கிடையாது, ஃப்ளோட் டு இன்ட்டுன்னு கிடையாது, ஃப்ளோட் ஆஃப் தான் வரும். சப்போஸ் ஃப்ளோட்டில் மாற்ற சொன்னாங்கன்னா ஃப்ளோட் ஆஃப் வரும். இந்த நம்பர் ஆஃப் கிடையாது, கன்வெர்ட் கிடையாது. ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு டு யூ கன்வெர்ட் எ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் டு எ சிங்கிள் ஸ்ட்ரிங் இன் பைத்தான். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை சிங்கிள் ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம். அங்கே கேட்ட கொஸ்டினே அப்படியே கொஞ்சம் என்னது அங்கே வந்து என்னவா வந்துச்சு, ஆப்ஷனெல்லாம் வந்தது, இங்கே கொஸ்டினா வருது. இப்படிதான் நமக்கு வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து அரைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ நம்ம என்ன ஏற்கனவே பார்த்துட்டோம், கன்வெர்ட் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் சிங்கிள் ஸ்ட்ரிங்கா மாற்றுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ஜாயின் ஆப்ரேஷன். ஸோ ஜாயின் ஆப்ரேஷன்ல நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டும் வராது நமக்கு தெரியும். இங்கேயும் ஜாயின் இருக்கு, இங்கேயும் ஜாயின் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுல எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஏ லிஸ்ட்ல வந்து என்ன இருக்குன்னா ஏ பி சின்னு ஒரு லிஸ்ட்ல இருக்கு. இப்போ இதை ஜாயின் பண்ண சொன்னீங்க அப்படின்னா இந்த ஜாயின் என்ன பண்ணும் அப்படின்னா ஏ ஸ்பேஸ் பி ஸ்பேஸ் கொடுத்து சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். இதுவே இந்த இது என்ன பண்ணும்னா ஏ ஸ்டார் பி ஸ்டார் சின்னு கொடுக்கும். இந்த ஸ்டார் கொடுத்தது வந்து என்ன பண்ணும், ஏ ஸ்டார் பி ஸ்டார் சின்னு கொடுக்கும். ஸோ வந்து நமக்கு கரெக்டாக அக்யூரேட் வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை தான் நம்ம கன்கார்டினேட் பண்ணி ஒரே ஸ்ட்ரிங்காக கொண்டு வரும். இதில் நடுவில் ஒன்று ஜாயின் பண்ணுறதுனால இதை வந்து ஒமிட் பண்ணிருங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இதுதான். ஸோ இதுலேயுமே இன்னொரு ட்விஸ்ட் எடுத்திருக்காங்க. சில கொஸ்டின்ஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஜாயினே ரெண்டு டைப்பாக கொடுத்துருக்காங்க. என்னன்னா இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம்ல, நம்ம ஸ்பேஸ் கொடுத்து கொட்டேஷனுக்குள்ள ஸ்பேஸ் கொடுத்து டாட் ஜாயின் கொடுத்துருக்கோம். ஸ்பேஸ் கொடுக்காமையும் கொடுப்பாங்க. ஓகேவா. இப்படியும் கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். பட் ரெண்டு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இந்த ஸ்பேஸ் கொடுத்தது செலக்ட் பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஏன்னா அங்க இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து எந்த விதத்துல என்ன பண்ணக்கூடாது, சேஞ்ச் ஆகக்கூடாது. சிங்கிள் ஸ்ட்ரிங்கா மாறுது, தனித்தனியா இருக்கிறது. பட் அது அஃபெக்ட் ஆகாம ஒரே மீனிங் வரணும்னா அதை என்ன பண்ணும், நம்ம செப்பரேட்டரா இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெல்கம் தனியா இருக்கு, பைத்தான் தனியா இருக்கு, இந்த மாதிரி லிஸ்ட் இருக்குன்னா நீங்க இந்த ஜாயின் கொடுத்தீங்கன்னா கரெக்டா வெல்கம் டு பைத்தான் ஸ்பேஸ் விட்டு நீட்டா கிடைக்கும். இதுவே நீங்க வந்து ஸ்பேஸ் கொடுக்காம ஜாயின் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்னவாயிரும், வெல்கம் டு பைத்தான்ங்கிறது எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாம ஒரே மாறிடும். இது வந்து நாட் அ ரீடபிள். சரியா. ஸோ அப்படி ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க ஸ்பேஸ் உள்ளதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்கன்னா எந்த ஸ்பேஸ் இல்லாம இல்ல ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்க ஜாயினை மட்டும் கொடுங்க. இப்படி அவங்க ஸ்டாரோ அட்சிமலோ ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை சூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோட். இந்த கோடோட
அவுட்புட் என்னன்னு பார்க்குறோம். ஸோ லாம்டா ஃபங்க்ஷனுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கிளாஸில் பண்ணியிருந்தோம். அதனால தான் இந்த கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 ஒரு லிஸ்ட் இருக்கு. ஒய் ஈக்குவல் டு ஃபில்டர் ஆஃப் லாம்டா ஏ கோலன் ஏ பர்சன்டேஜ் 2 ஈக்குவல் டு 0 கமா எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ல லாம்டா ஆஃப் ஏ கோலன் ஏ பர்சன்டேஜ் 2 கொடுத்துருக்காங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற இடம் இதுதான். ஸோ இது என்னது ஏ கோலன் ஏ பர்சன்டேஜ் 2 ஏயோட வேல்யூவே காணுமே அப்படின்னு தேடுவாங்க. ஸோ இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எக்ஸை தான் நம்ம என்ன பண்ணிடணும்னா ரேஞ்சாக எடுத்துக்கிறோம். இந்த லிஸ்ட்டை எடுத்து இங்கே ஏவா 1 by 1 ஒவ்வொரு அந்த லிஸ்ட்டுக்குள்ள கிளம்பிட்டா 1 by 1 கெட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த கோடிங். நீங்கள் இந்த ஏங்கிறத தனியாக கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த லிஸ்ட்டுக்குள்ள இந்த ரேஞ்சஸ் அந்த இட்ரேட்டபிளை வந்து எடுக்கிறோம். இந்த ஃபில்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படிங்கிறத ஃபுல்லாக ஃபெச் பண்ணி ட்ரூ ஆன்சரை மட்டும் ஃபில்டர் பண்ணுறது தான் ஃபில்டரோட மீனிங். ஃபில்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரூ வேல்யூ எதெல்லாம் இருக்கோ அதை வேலிடேட் பண்ணி ட்ரூவை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கும். இப்போ ஏ பர்சன்டேஜ் 2 ஈக்குவல் டு 0 1% 2 ஈக்குவல் டு 0 பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அது ஃபால்ஸ். நெக்ஸ்ட் 2 மாடுலஸ் 2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ இப்போ வந்து என்னதுன்னா 0 கிடைக்கும். அப்போ அது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் 3 மாடுலஸ் ஆஃப் 2 எடுத்துட்டீங்கன்னா இதுவும் ஃபால்ஸ். 4 மாடுலஸ் ஆஃப் 2 வந்து எடுத்தீங்க அப்படின்னா ட்ரூ. ஓகேவா? ஸோ இப்போ எதெல்லாம் ட்ரூ? 2 4 மட்டும் ட்ரூ. ஸோ அதை மட்டும் இந்த லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஒய்ங்கிற லிஸ்ட்ல. ஓகே, இப்போ பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் ஒய்ன்னு கொடுத்தீங்கன்னா 2, 4 மட்டும் வரும். ஓகேவா? அந்த ஏங்கிறது எதை சொல்றோம்? எக்ஸுங்கிற அந்த லிஸ்டோட 1 by 1 அந்த ரேஞ்சை எடுக்கிறத சொல்லுவோம். இதுவே வந்து ஃபில்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்ல எதெல்லாம் ட்ரூ வேல்யூவோ அதோட எலமெண்ட்டை மட்டும் எடுத்துட்டு வரும். ஸோ அதுபடி ஆன்சர் வந்து பி தான் கரெக்ட் ஆன்சர். இங்க இருக்கா? ஃபில்டர் ஃபங்க்ஷன் கீப்ஸ் ஒன்லி த எலமெண்ட்ஸ் வேர் த லாம்டா ரிட்டர்ன்ஸ். லாம்டா ரிட்டர்ன் பண்ற எலமெண்ட்ல எது ட்ரூவோ அதை மட்டும் தான் கீப் பண்ணும். ஸோ இதுல வந்து 2 4 மட்டும் தான் ட்ரூ. ஸோ அதனால அதான் ஆன்சரா வந்திருக்கு. So next question, what is the purpose of enumerate function in Python? enumerate function எதுக்காக யூஸ் பண்ணோம்? டெக்ஸ்டையும் அதோட வேல்யூவையும் வந்து கெட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதான் enumerate-ஓட ஒர்க். இது நம்ம தியரி படிக்கும் போதே பார்த்துருந்தோம். How do you check if a key is present in the dictionary? அந்த டிக்ஷனரியில அந்த கீ இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? இருக்கான்னு செக் பண்றதுக்கு இன், இல்லையான்னு செக் பண்றதுக்கு நாட் இன். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்ட். கீ இன் டிக்ஷனரி தான் கரெக்ட். ஸோ இது வந்து அவங்க கேட்ட உடனே கான்செப்ட் படிக்காதவங்க எக்ஸிஸ்டா அப்படிங்கிறதுல போட்டுருவாங்க. ஸோ இருக்கா இல்லையான்னு கேட்டாலே பைத்தானை பொறுத்த வரைக்கும் இன் நாட் இன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வேரியபிள் இன் ஏ பைத்தான்? ஸோ வேர்டு அப்படின்னா கீவேர்டு. ஓகேவா? அது கிடையாது. அப்போ வேரியபிள்ங்கிற ஒரு டேட்டா டைப்பா இல்லை, ஃபங்க்ஷனா கிடையாது. அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன? இந்த லொக்கேஷன் இன் மெமரி டு ஸ்டோர் டேட்டா. மெமரி வந்து மெமரியில இந்த டேட்டா ஸ்டோர் ஆகிற லொக்கேஷன் இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே வந்து வேரியபிள்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேரியபிளும் ஸ்டோர் பண்ற அந்த லொக்கேஷன் வந்து ஆப்ஜெக்டா தான் ரெஃபர் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் குளோபல் வேரியபிள் இன் பைத்தான்? குளோபல் வேரியபிள்னா என்ன சொல்லுவோம்? ஆப்ஷன்ல பாருங்க, limited to the function it is defined it, limited to the module it is defined as, limited to the class it is defined it, limited to the block it is defined. இத வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்? பர்టిక్యులர் ஃபங்க்ஷன் குள்ளயா இல்ல, பர்టిక్యులர் கிளாसेस குள்ளயா இல்ல, பர்టిక్యులர் பிளாக் குள்ளயா இல்ல. சோ அந்த மாடியூல் குள்ள ஃபுல்லாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ குளோபல் அப்படினா சோ அது வந்து என்ன பண்ணிக்கலாம்? அந்த மாடியூல் ஃபுல்லாவே அந்த வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஆன்சர் வந்து பி தான் கரெக்ட் ஆன்சர். Next question, what is the type of function written in Python? Type of function எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அந்த particular variable ஓட type கண்டுபிடிக்கிறதுக்கு. So option வந்து என்ன வரும்? B தானே, the type of the variable. So என்ன type அதை return பண்ணும். Next question, which of the following is a valid variable name in Python? பைத்தான்ல வேலிட் வேரியபிள் நேம். ஸோ இது அஸ் யூஷுவல் நம்ம C++ல இருக்கிற மாதிரி தான். ஸ்டார்ட் வித் நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்கோர் மட்டும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர்ஸ்கோர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? மற்றபடி எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ண முடியாது. நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், பட் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடாது. சேம் கண்டிஷன் தான். நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒன் வேரியபிள் இது வந்து என்னது கிடையாது, நாட் அலோட் கிடையாது. நம்பர் ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சு. மை வேரியபிள் அண்டர் ஸ்கோர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். குளோபல்ங்கிறது கீவேர்ட், ஸோ நாட் அலோட். வேரியபிள் ஹைபன் கொடுத்து 1 கொடுத்துருக்காங்க. இதுவும் நாட் அலோட். கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங்? சரியா? மைனஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டிவிஷன், செகண்ட் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும்? ஸோ -9 ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 4. 9 வந்து 4ஆல டிவைட் பண்ணுங்க. -9. ஓகேவா? ஸோ நீங்க வந்து 9ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுங்க. ஸோ என்ன வரும்? 2 டைம்ஸ் வருமா? 8. ரிமைனிங் 1 இருக்கும். பாயிண்ட் வச்சுட்டீங்க அப்படின்னா அகைன் வந்து 2 டைம்ஸ் வரும். 8 2 அகைன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 2ங்கும் போது 5 டைம்ஸ் வரும். இந்த மாதிரி வரும். ஸோ இதில் என்ன வந்திருக்கு? 2.25. ஆனால் முன்னாடி நம்ம மைனஸ் சேர்க்கணும். ஸோ இப்போ 2.25 கிடைச்சிருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பரை பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு டக்குன்னு -2 கொடுத்துருவோம். ஸோ அப்படி கொடுக்கக்கூடாது. இதுக்கு தான் ரூல் சொன்னோம். ஃப்ளோர் டிவிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இதை கிவன் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நம்பர்ல இதை விட மினிமம் நம்பர் என்னவோ அதை கொண்டு வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் எங்க இருக்குன்னா -2க்கும் -3க்கும் நடுவில் இருக்கும். -2.25 அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டுல எது வந்து மினிமம் நம்பரு? அதாவது -2க்கும் -3க்கும் நடுவில் தான் என்ன இருக்கும்? -2.25 இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டுல எது சின்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா -3 தான் சின்ன நம்பர். ஸோ ஆன்சர் என்ன வரும்? -3 வரும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் ஏதாவது ஒன்று வரப்போகுது. மீதி எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிருங்க. அடுத்து மாடுலஸ் கண்டுபிடிக்கலாமா? மாடுலஸ்க்குமே நெகட்டிவ்க்கு ஒரு ரூல் சொல்லி கொடுத்தோம். ஸோ என்ன ரூல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜஸ்ட் வந்து அந்த நம்பரை எழுதிக்கோங்க 9. சரிங்களா? 4th டேபிள் எழுதிக்கோங்க. 9க்கு முன்னாடி வந்து என்ன வரும் அப்படின்னா 8. 2 4s are 8. 3 4s are 12. ஓகேவா? இப்போ இந்த பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் சாரி இந்த மாடுலஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா பிளஸ்ல இருந்துச்சுன்னா இதுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு நீங்க 1ன்னு கொடுங்க. ஓகேவா? ஸோ இதுவே நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா இதுக்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ 12க்கும் 9க்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் வந்து 3. ஸோ இதுல பிளஸ் வருமா மைனஸ் வருமா அப்படிங்கறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த டிவைடர் இருக்கு இல்லையா, ஸோ இதுல வந்து டிவைடர் என்னதுன்னா 4. இந்த 4 வந்து பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சரும் பிளஸ்ஸா கிடைக்கும். இந்த 4 வந்து மைனஸ்ல இருந்தா நமக்கு ஆன்சரும் மைனஸ் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து -3 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த பிளஸ் மைனஸ்க்கு டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கிறவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருவாங்கன்னா 2 கொடுத்துருவாங்க. -2வும் -1 கொடுத்துருவாங்க. இது வந்து இப்படி பண்ணக்கூடாது. பிளஸ்க்கு மட்டும்னா தான், அதாவது பாசிட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும்னா அக்யூரேட்டா அதோட கோஎஃபிஷியன்ட்டையும் ரிமைண்டரையும் எடுக்கணும். ஃப்ளோர் டிவிஷனா கோஎஃபிஷியன்ட், ரிமைண்டர்னா மாடுலஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இதுவே நெகட்டிவ்ல வரும்போது இந்த ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா? எது மினிமமோ அதை எடுக்கணும். ஸோ அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து இதை விட அதிகமாக போகிற நம்பர்ஸ் இங்கே சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த பாயிண்ட்டை தான் டிஃபரன்ஸ் எடுக்கணும். 12லேருந்து 9 டிஃபரன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 3 கிடைக்கும். ஸோ இது வந்து நெகட்டிவாக பாசிட்டிவாங்கிறது டிவைசரை வச்சு தான். டிவைசரில் நெகட்டிவ் வந்துச்சுன்னா ஆன்சரும் நெகட்டிவ் வரும். ஸோ இல்லை அப்படின்னா ப்ளஸ் வரும். இந்த கான்செப்டை தனியாகவே நம்ம ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் ஃபுல்லாக வேணும்னா வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை நீங்களே இது ஒரு 2-3 சம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பைத்தான் கம்பைலர் போட்டு நீங்களா 2-3 நம்பர்ஸை கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், how do you represent the logical AND operator in Python? Logical AND operator பைத்தான்ல எப்படி கொடுப்போம்? சரியா? பார்த்த உடனே டக்குன்னு என்னது இந்த டபுள் அண்டு கொடுத்துடாதீங்க. ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிப்போம் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல. அதே மாதிரி இந்த அண்டு வருமா, இது வந்து பிட் வைஸ் அண்டு. இந்த 2 அண்டுல எது வரும்னா ஸ்மால் லெட்டர்ஸ் தான், கேபிட்டல் லெட்டர்ஸ் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. நெக்ஸ்ட், which statement is used to exit a loop prematurely in Python? அந்த லூப் முடிகிறதுக்கு முன்னாடியே அந்த இதை வந்து எக்ஸிட் பண்றதுக்கு யூஸ் பண்றது என்னது? பிரேக் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், what is the output of the following code? For I in range of 5, if I equal to 3, continue print I அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்? கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் பண்ணிரும். அந்த கரஸ்பாண்டிங் இட்ரேஷனை வந்து ஸ்கிப் பண்றதா அதோட வேலை. ஸோ அப்போ இங்க பாருங்க 0 to 4 வரைக்கும் எடுக்குமா? ரேஞ்ச் அப்படின்னாலே என்னது
5 வரைக்கும் எடுக்காது, 0ல ஸ்டார்ட் பண்ணி அதில் ப்ரீவியஸ் நம்பர் வரைக்கும் 0 to 4. ஃபர்ஸ்ட் 0 வரும், கண்டிஷன் ஃபால்ஸ், ஸோ பிரிண்ட் பண்ணிடும் 0வை. நெக்ஸ்ட் 1 வரும், பிரிண்ட் பண்ணிடும். 2 வரும், பிரிண்ட் பண்ணிடும். 3 வந்த உடனே ஸ்கிப் ஆயிடும். ஸ்கிப் ஆகி என்ன பண்ணும், இந்த லூப்பே ஸ்கிப் ஆகி இங்கே போயிடும், இந்த பிரிண்ட்டுக்கு வராது. ஸோ பிரிண்ட்டுக்கு வராம அடுத்ததுக்கு போனோடனே அடுத்து 4 வந்தோடனே இங்கே பாரு 4 பிரிண்ட் பண்ணிடும். அடுத்த போகும் ஃபால்ஸ், 5 வந்து கிடையாது. ஸோ ஃபால்ஸ் ஆகி வெளியில வந்துடும் லூப்பை விட்டு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட் ஆன்சர். இது வந்து கண்டினியூக்கு. சப்போஸ் பிரேக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த கண்டினியூ இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பதிலாக பிரேக் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி மாறும்னா இந்த 4 வராது. ஏன்னா பிரேக் கொடுக்கும் போது ப்ரீ மெச்சூர்லி எண்டு த லூப், அந்த லூப்பை வந்து அது லூப் முடியறதுக்கு முன்னாடி எண்ட் பண்ணிடும். ஸோ அது பாருங்க, இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன். அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, இந்த இடத்துல நீங்க வந்து பிரேக் கொடுக்குறீங்க. பிரேக் கொடுக்கும் போது 0 1 2 பிரிண்ட் பண்ணிட்டு 3 பார்த்த உடனே பிரேக் ஆகி இந்த லூப்பை விட்டு வெளியில வந்து எக்ஸிட் ஆகி வந்துடும். ஸோ இது வரைக்கும் பிரேக்கு. ஸோ இப்போ பிரேக்குக்கு பதிலாக நான் பாஸ் கொடுக்குறேன். ஓகேவா, பாஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோமா. ஸோ ஒரு கொஸ்டின் ரிவைஸ் பண்ணும் போதே அதை மீதி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல கண்டினியூக்கு பதிலாக நான் பாஸ் கொடுக்குறேன். பாஸ் அப்படின்னா என்னதுன்னா, இந்த கண்டிஷன் உள்ள பாஸ் கொடுத்தீங்கன்னா நீ எதுவும் பண்ண வேண்டாம், அடுத்ததுக்கு நீ போன அர்த்தம் தான். சரியா, ஸோ அப்படி இருக்கும்போது 0 பிரிண்ட் ஆகும், 1 பிரிண்ட் ஆகும், 3 பிரிண்ட் ஆகும். 3 வரும்போது கண்டிஷன் வரும். கண்டிஷன் வந்து அதுக்குள்ள பாஸ் கொடுத்துருப்பாங்க. பாஸ்னா என்னது, ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ அப்போ 3யும் பிரிண்ட் பண்ணிட்டு அகைன் வந்து போகும் 4. ஸோ அப்படியே வந்துடும் ரிசல்ட். ஸோ நிறைய பேர் பாஸ் வேற கொடுத்துருக்காங்க, அப்போ இங்கே அப்படியே ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பாஸ் கொடுத்தீங்கன்னா அது அந்த எந்த வேலையும் செய்யாது, அஸ் யூஷுவலாக அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா, அதனால எந்த ஒரு இட்ரேஷனும் இங்கே ஸ்டாப் ஆகாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நேம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அலெக்ஸ், எம்மா, பாப், கசின் டேட்டா இருக்கு. தென் பிஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. தென் பிரிண்ட் பொசிஷன் *3 கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம தேடணுமா இண்டெக்ஸ்ல. ஸோ இந்த ஸ்ட்ரிங் இல்லை. ஸோ இல்லை அப்படின்னா இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எரரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபைண்ட் தான் என்ன பண்ணும், கிடைக்கலன்னா -1 கொடுக்கும். ஸோ ஆன்சர் என்னதுன்னா வேல்யூ எரர். Find the output of the following program. அவுட்புட் கண்டுபிடிக்கலாமா. Li = Alex, எம்மா, பாப்பு, அதுக்கப்புறம் லுக்காஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் பண்ணும்போது பாருங்களேன், Li index of 1 again index of -1 கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா, ஸோ இந்த லிஸ்ட்ல 0 1 2 3ன்னு இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ 1ன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் 1ங்கும் போது எம்மால -1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எம்மாங்கிறத தனியாக எடுத்துக்கோங்க. -1 எங்கேருந்து போடுவோம், ரிவர்ஸ்ல இருந்து போடுவோம். ஸோ அப்போ ஆன்சர் என்னது, ஏ தான் ஆன்சர். ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் A = அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பைத்தான், ஜாவா, C++, கோன் இருக்கு. இதோட இண்டெக்ஸ் மார்க் பண்ணிக்கணும். 0 1 2 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ B = ஏன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி அசைன் பண்ணாங்கன்னா, ஏவை அப்படியே பிக்கு அசைன் பண்ணுறாங்கன்னா ஒரே மெமரி லொக்கேஷன் தான் ஏக்கும் பிக்கும்னு அர்த்தம். ஸோ இப்போ ஏவும் பியும் ஒரே மெமரி லொக்கேஷனில் தான் இருக்கும். சரியா, இப்போ ஏல எந்த சேஞ்சஸ் நடந்தாலும் அது பிக்கும் மாறும், பியில் என்ன சேலஞ்சஸ்னாலும் அது ஏ வரும், ஏன்னா ஒரே காப்பி. இதுவே C = ஏ இண்டெக்ஸ் பொசிஷனில் வந்து கோலன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கோலன் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா என்னன்னா, ஸ்டார்டிங் உள்ள எண்டிங் உள்ள, அப்போ ஃபுல் லிஸ்ட் ஏக்குள்ள இருக்கிற இந்த ஃபுல் லிஸ்ட்டையும் தூக்கி எதில் அசைன் பண்ணு, சிக்கு அசைன் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது காப்பி ஆகும். காப்பினா என்ன அர்த்தம், அந்த லிஸ்ட் ஃபுல்லா அப்படியே ஒரு காப்பியா எதுல ஸ்டோர் ஆயிரும் அப்படின்னா சில வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ ஏயும் பியும் ஒரே மெமரி லொகேஷன் இருக்கும். இப்போ 101ல இருக்குன்னா சி வந்து 102ல இருக்கும். சில எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் ஏபி அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, எதுல என்ன, ஏல என்ன இருக்கு, பில என்ன இருக்கு, சில என்ன இருக்குன்னு போட்டுருவோம். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்க, B of 0 = கோடு. 0 பொசிஷனை வந்து கோடுன்னு மாத்துறாங்க. ஸோ அப்போ கோடு ஜாவா, C++, கோ, இது வந்து எதுல இருக்கும்னா ஏக்கும் பிக்கும் இதே தான் இருக்கும். சிக்கு வந்து என்ன வரும்னா C(1) வந்து குவெஸ்டின் மாத்துறாங்க. ஸோ நீங்க இப்ப என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த இதுல இருந்து எடுத்துக்க கூடாது. நமக்கு இதுதான் வந்து ஏ தான் இங்க ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ அதனால இந்த அவுட்புட்டை பார்க்காதீங்க. ஏவும் பியும் வந்து தனியா ஒரு மெமரி லொகேஷன்ல இருக்கு, சி வந்து தனி மெமரி லொகேஷன்ல இருக்கு. ஸோ அசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வேர்டு கொடுக்கறதுனால ஸோ இந்த பைத்தான் அப்படியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பொசிஷனான இந்த ஜாவா மட்டும் குவெஸ்டின் மாறிடும். பைத்தான் குவிஸ், C++ கோன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா, கிளியரா.
ஸோ வந்து எழுதும் போது கரெக்டாக எழுதி வச்சுக்கணும். ஸோ இப்போ பாருங்க கவுண்ட் ஆஃப் 0 கவுண்ட் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் இன் ஏ கமா பி கமா சி இப்படி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகும்போது எக்ஸ் ஆஃப்ங்கிறதுல ஏ எடுத்துக்கும், ஏயோட இட்ரபிள் எடுத்ததுக்கப்புறம் பி எடுத்துக்கிறோம், அப்புறம் சி எடுத்துக்கிறோம். இப்படி நம்ம ரன் பண்ணோம் ஃபார் லூப்ல. சரிங்களா? ஃபார் லூப்ல இது வரைக்கும் நம்ம ஒரு லிஸ்ட் வச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி மோர் தென் ஒன் லிஸ்ட்டையும் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் ஆஃப் 0க்கு மீனிங் என்னன்னா ஏ ஆஃப் 0 தான் மீனிங். ஃபர்ஸ்ட் ஏவை தான் எடுக்கும். ஈக்குவல் டு கோடான்னு செக் பண்ணுது. எஸ், ஏல வந்து கோடு தான் இருக்கு 0ல. அப்போ கவுண்ட் என்னவாயிரும் 1. ஸோ ஆல்ரெடி 0 இருந்தது, இப்போ 1 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஏ ஆஃப் 1 செக் பண்ணுங்க. ஏ ஆஃப் 1 வந்து குவிஸான்னு பாருங்க, இல்ல ஜாவான் இருக்கு. ஸோ அது ஃபால்ஸு. ஸோ அடுத்து போகும். இதே மாதிரி பிக்கு வரும். பி ஆஃப் 0 செக் பண்ணும்போது கோடு கரெக்டு. ஸோ அப்போ கவுண்ட் ஆல்ரெடி 1 இருந்துச்சா, இப்போ 2 ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி பி ஆஃப் 1 கொடுத்தீங்கன்னா ஜாவா தான் இருக்கு, குவிஸ் கிடையாது, கண்டிஷன் ஃபால்ஸ். அகைன் சிக்கு வரும். சிக்கு வரும்போது சி ஆஃப் 0 வந்து கோடான்னு செக் பண்ணுங்க, இல்ல பைத்தான். கரெக்டா? பைத்தான். ஸோ அதனால என்ன பண்ணிருச்சு, ஸோ வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். இந்த இஃபுக்கு வரும். எக்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு என்ன அர்த்தம், சி ஆஃப் 1 தான் அர்த்தம். சி ஆஃப் 1 குவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ் கரெக்ட், குவிஸ் தான் இருக்கு. ஸோ குவிஸ்னா 10 இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லுவோம். ஆல்ரெடி 2 இருக்கு, பிளஸ் 10 சேர்த்தோம்னா 12ன்னு ஆன்சர் கிடைக்கும். கிளியரா? ஸோ இதான் வந்து இதோட ஆன்சர். அவுட்புட் வந்து 12. அடுத்த கொஸ்டின். Find the output of the following program. LA equal to list a range of 100 to 110. ஓகேவா? இப்போ ரேஞ்சுன்னு எடுக்கும் போது இங்கே ஸ்டார்டிங் கொடுத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் சொல்லுவோமா? ஸோ எண்டிங் வந்து ஒன்று முடிஞ்சிடும், ஒன்று முடிஞ்சு 109 முடிஞ்சிடும். ஸோ எல்ஐ டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 105 105ஓட இண்டெக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ரேஞ்சுங்கும் போது 100, 101, 102, 103, 104, 105, 6, 7, 8, 9 வரைக்கும் போகும். ஸோ இப்போ இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கும் போது 0, 1, 2, 3, 4, 5. 105ஓட இண்டெக்ஸ் என்ன இருக்கும், 5. இண்டெக்ஸுங்கிறது இந்த கிவன் நம்பரோட இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ ஆன்சர் வந்து 5. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம். ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு 1998 2002 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. பி ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு 2014 2016 கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஆஃப் ஏ பிளஸ் பி ஸ்டார் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, இதை பார்த்தோன்னே கடகடன்னு ஏயும் பியும் வந்து ஆட் பண்ணிட்டு 2ஆல மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. இது எதுல இருக்குன்னு பாருங்க, லிஸ்ட்ல இருக்கு. லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா பிளஸ்ங்கிறது கன்கார்டினேஷன் பண்ணும். ஸோ கன்கார்டினேஷன் என்ன பண்ணும், இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே லிஸ்டா மாத்தும். 1998 2002 2014 2016 அப்படின்னு வந்து ஒரே லிஸ்டா மாத்திரும். மாத்தினதுக்கு அப்புறம் ஸ்டார் 2 அப்படின்னா ரிப்பீட்டேஷன் பண்ணும். சரியா? ஸோ வந்து இதே இதை வந்து 2 டைம்ஸ் ஒக்கர் ஆகும். ஸோ இதே 198 2002 14 16 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம். ஏ ஈக்குவல் டு 1 2 3 நன்னு 1 2 3 அப்படின்னு ஒரு ட்ரிபிள் கொடுத்துருக்காங்க. தென் ஆப்பிள் பனானான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க இதுல எத்தனை வந்து எலமெண்ட்ஸ் இருக்குன்னு. ஸோ பிரிண்ட் லென்த் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி பண்ணணும்னா, லென்த்னா கவுண்ட் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட், அவ்வளோதான். ஸோ இதில் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 இதெல்லாம் சேர்த்து ஒரு லிஸ்ட், இதெல்லாம் சேர்த்து ஒரு ட்ரிபிள். ஓகேவா? ஒரு எலமெண்ட்டாக தான் எடுத்துக்கணும். ஸோ டோட்டலாக வந்து 6 இருக்கு. ஸோ இதில் தான் டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. நன் அப்படின்னா எம்டி தானே, அதில் ஒன்றுமே கொடுக்கல இல்லை, அப்போ 5 எலமெண்ட்னு சூஸ் பண்ணிடுவாங்க. அது ராங். நன்னும் ஒன் ஆஃப் த எலமெண்ட் தான், டேட்டா டைப் தான். சரியா? ஸோ அதனால டோட்டல் வந்து 6. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம். ஸோ இங்கே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ABCDEன்னு கொடுத்துருக்கோமா. இந்த லிஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கோம்னா எல்ஐ ஆஃப் லிஸ்ட் ஆஃப் 10 கோலன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸ்லைசிங்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம், அது மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லைசிங் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க ஸ்டார்டிங் கொடுத்தாங்க, எண்டிங் கொடுக்கல. ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கடைசி அந்த லென்த் வரைக்கும் நம்ம போய்க்கலாம், அதுதான் மீனிங். ஸோ இங்கே பாருங்க இண்டெக்ஸை கவுண்ட் பண்ணி பாருங்க. 0 1 2 3 4. ஸோ 4 வரைக்கும் தான் இண்டெக்ஸே இருக்கு. அவங்க 10லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ என்ன வரும், சில பேர் நன்னு, சில பேர் இண்டெக்ஸ் எரர்னு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து எம்டி லிஸ்ட் தான் வரும். ஏன்னா டேட்டா இல்லை, 10க்கு அப்புறம் டேட்டா இல்லை. அப்போ டேட்டா இல்லைங்கிறது என்ன செய்யும்,
எம்டி லிஸ்டா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் நம்ம பண்ற ரொம்ப மைன்யூட், ரொம்ப வந்து ஒரு மைனர் மிஸ்டேக்ஸ் தான். ஸோ அதனால இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி லிஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ஸ்ட்ரிங்ஸ் இன் பைத்தான்? பைத்தான்ல ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? ஸோ ஆல்ரெடி நம்ம தியரி படிக்கும் போதே ஒன்று பார்த்தோம். ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறத யூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும்னு ஒன்று பார்த்தோம். யூனிட் கோடா பிரிண்ட் ஆகும்னு. ஸோ ஆன்சர் என்னன்னா அரே ஆஃப் பைட்ஸ் ரெப்ரசென்டிங் த யூனிகோட் கேரக்டர்ஸ். ஸோ யூனிகோட் கேரக்டர்ஸாக தான் எடுக்கும். ஸோ இந்த ஃப்ளோட்டு இன்டீஜர் வராது, அதே மாதிரி சிங்கிள் கேரக்டர்ஸ் வராது. யூனிகோட் கேரக்டர்ஸாக தான் நம்ம பைத்தான்ல யூஸ் பண்ணுவோம் ஸ்ட்ரிங்கை. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், what does the count function in python do? count function என்ன பண்ணும்? total number of occurrence வந்து count பண்ணி சொல்லும். ஆப்ஷன் பாருங்க, it counts the total number of characters in strings. அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க கேரக்டர் சொல்லுமானா இல்ல. it count the occurrence of specified substring within the string. நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்குற அந்த சப்ஸ்ட்ரிங்கை கொடுக்கும். இது கரெக்ட். return the true all the strings in the strings are alphabets. தப்பு. return true if all the characters in the strings are number. இந்த ட்ரூ அப்படிங்கிற கண்டிஷனே வராது. அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணவே, ட்ரூவா ஃபால்ஸான்னு ரிட்டர்ன் பண்ணாது. கவுண்ட் டோட்டல் நம்பர் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது வந்து கேரக்டர் பண்ணுமா ஸ்பெசிஃபைட் சப்ஸ்ட்ரிங்கை பண்ணுமான்னு பார்த்தா ஆன்சர் வந்து ஸ்பெசிஃபைட் சப்ஸ்ட்ரிங் தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இன் ஃபார் லூப்? ஃபார் என்ன பண்ணும்? நம்ம என்ன நினைப்போம், ரேஞ்ச் ஸ்டார்ட் எண்டு அப்படின்னு தான் நம்ம படிச்சிருப்போம். டக்குன்னு அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து ராங். ரேஞ்சுங்கிறது ஸ்டார்ட் எண்டுங்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ ஜென்ரேட் த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர். சீக்வன்ஸ் ஆஃப் நம்பரை ஜென்ரேட் பண்ணுறது தான் ரேஞ்சோட ஒர்க்கு. ஸோ நம்ம பொதுவாக இதில் ஆரம்பிக்க 5 ரேஞ்சுனா 0 to 4, ஸ்டார்டிங் 0 எண்டிங் 4 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கனால இந்த ஆப்ஷனை டக்குன்னு சூஸ் பண்ணிடுவோம். பட் கரெக்ட் மீனிங் என்னன்னா டு ஜென்ரேட் த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர். இந்த வேர்டு எங்கே படிச்சிருக்கோம்னா இட்ரேட்டர் அண்ட் ஜென்ரேட்டர்னு ஒரு கான்செப்ட் படிக்கும் போது நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த கீவேர்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட், இன் பைத்தான் கேன் a while loop have the multiple else block? இதை பொதுவாக பார்த்துட்டு எல்ஸ் பிளாக் அப்படிங்கிறத பார்த்த உடனே எல்ஸ் பிளாக் வந்து ஃபார்லையும் ஒயிலையும் வராது, நோ அப்படின்னு போட்டுறக்கூடாது. இந்த வேர்டு தான் இதில் வந்து முக்கியம். மல்டிபிள் அப்படின்னா நோ தான் கரெக்ட் ஆன்சர். ஆனால் எல்ஸ் பிளாக் வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஃபார்லையும் ஒயிலையும் வரலாம், ஒரு டைம் வரலாம். ஸோ இது ரெகுலர் தியரி கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ பைத்தானில் ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப்பில் வந்து எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணலாம், ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து நோ தான் இதுக்கு கரெக்ட், மல்டிபிள் கொடுத்ததுனால. ஸோ மல்டிபிள் கொடுக்கலனா எஸ் வரும். ஃபைண்ட் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம். எஸ் ஈக்குவல் டு லேர்ன் சிஎஸ் வித் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். பிரிண்ட் ஆஃப் எஸ் ஸ்டார்ட் ஸ்பிளிட்டு இ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எஸ் ஸ்டார்ட் பார்ட்டிஷன் ஆஃப் இ கொடுத்துருக்கோம். ஸ்பிளிட் அப்படிங்கிறதுக்கு நம்ம இது வரைக்கும் எக்ஸாம்பிளில் வந்து நான் உள்ள வந்து என்ன கொடுக்கல, ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேரக்டர் கொடுக்கல. ஸ்பிளிட் என்ன பண்ணும் அப்படின்னா கிவன் ஸ்ட்ரிங்கை வேர்டு வைஸாக தனித்தனியாக பிரிக்கும். ஸோ நீங்கள் இந்த இ கொடுக்கலன்னா அது எப்படி பிரிக்கும் அப்படின்னா லேர்ன் தனியாக, சிஎஸ் தனியாக, வித் தனியாக, லிஸ்ட் தனியாக பிரித்து ஸோ அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ எப்படி ஆன்சர் வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் இ கொடுக்கலன்னா இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ பார்ட்டிஷன் என்ன பண்ணுன்னா நம்ம கொடுத்த ஸ்பெசிஃபை லெட்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கேரக்டர்ஸ்லேருந்து ரெண்டு பிரிவாக வந்து அதை பிரித்து கொடுத்துரும். இதுதான் பார்ட்டிஷன். ஸோ இப்போ இந்த இ கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுன்னா ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும் இ எங்கே வந்திருக்கோ அதுலேருந்து பிரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இ வந்து அதுலேருந்து என்ன பண்ணிடும், ஸ்கிப் பண்ணி எடுத்துரும். ஸோ இப்போ இந்த ஸ்பிளிட் ஆஃப் இ கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா இ எங்கே இருக்குது அந்த இடத்தெல்லாம் போய் ஸ்பிளிட் பண்ணும். ஸோ இங்கே இ இருக்கா, ஸோ இங்கே ஒரு ஸ்பிளிட்டு, நெக்ஸ்ட் இங்கே ஒரு இ இருக்கு, இங்கே ஒரு ஸ்பிளிட் பண்ணிட்டு அந்த ஈயை வந்து கட் பண்ணி எடுத்துரும். எடுத்துட்டு இந்த எல்லாம் தனியாக பிரிச்சிரும். அதே மாதிரி இந்த வேர்டு இருக்கு இல்லையா, இது வரைக்கும் தனியாக ஒரு இதாகவும் இந்த எல்விஐயே தனியாக ஒன்றா போடும். இந்த இருக்கா, இது மாதிரி பிடிக்கும். ஈயை வந்து எடுத்துட்டு அந்த ஈயோட பார்ட்டை அப்படியே செப்பரேட் பண்ணி பிரிக்கும். இன்னொருக்கா கொடுக்குறேன் பாருங்க. ஈ எங்க இருக்குன்னு பாருங்க. ஈ வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த ஈ இங்க இருந்து ஒரு செப்பரேஷன் பிரிக்கும், இங்க இருந்து ஒரு ஸ்பிளிட் பண்ணும். ஸோ ஸ்பிளிட் பண்ணும்போது ஈயை கட் பண்ணிடும். ஸோ இது ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இங்கே 3 ஸ்ட்ரிங்கா இருக்கா, இப்படி வரும். இப்போ இதுவே பார்ட்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும்னா இ எடுக்குதா, ஸோ இ எங்க இருக்கோ அங்க இருந்து பார்ட்டிஷன் பண்ணும். ஃபர்ஸ்ட் அக்கராக இ தான் எடுக்கும் பார்ட்டிஷனை பொறுத்த வரைக்கும், செகண்ட் வராது. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஈயை வந்து அப்படியே வந்து பார்ட்டிஷன் பண்ணும். ஈக்கு லெஃப்ட் சைட் தனியாகவும் ரைட் சைட் தனியாகவும் பிரித்து கொண்டு வரும். ஸோ ஆன்சர் எப்படி வரும் பாருங்க,
ஸோ ஈக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு பிரிக்கும். இப்போ இந்த பார்ட்டிஷன் இ என்ன பண்ணும்னா ஈல இருந்து, அதாவது இ வந்து கொடுக்கும்போது எத்தனை இ இருந்தாலும் அதை பார்க்காது. ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும் தான் என்ன பண்ணுன்னா அந்த எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனை கேரக்டர் மூவ் ஆகும். பார்ட்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் தான் எடுக்கும். ஃபர்ஸ்ட் இ வந்து இங்கே தான் வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து அப்படியே ஒரு செப்பரேஷன் கொடுத்துரும். ஸோ இந்த எல் தனியாகவும் இந்த இ தனியாகவும் ரிமைனிங் இருக்கிறது தனியாக வரும். எல் இ அதுக்கப்புறம் ரிமைனிங். இதுல வந்து இ வந்து ரிமூவ் ஆகாது. இதுதான் ஸ்பிளிட்டுக்கும் பார்ட்டிஷனுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்ட். ஓகே, ரிமைனிங்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? What happens when a variable is defined inside a function and you attempt to access it from the outside that function's body? ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்சைட்ல இருக்கிற வேரியபிளை வந்து அவுட் சைட் த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா என்ன ஆகும்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ல பாருங்க, இந்த வேரியபிள் இஸ் அக்சஸ் நார்மலா அக்சஸ் ஆகுமா? ஆகாது. ஸோ வேரியபிள் ஸ்டோர் இன் குளோபல் நேம் ஸ்பேஸ். குளோபல் நேம் ஸ்பேஸ்ல போய் நேமை ஸ்டோர் பண்ணணும். அவங்க வந்து சொல்யூஷன் கேட்கல, இதை அக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்யூஷன் கேட்கல. அப்படி சொல்யூஷன் கேட்டிருந்தாங்கன்னா குளோபல் கரெக்ட். நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா இன்சைட் ஃபங்க்ஷனை வெளியில அக்சஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும், அப்ப வந்து குளோபல் தானே போடணும்னு சொல்லி இந்த ஆன்சரை சூஸ் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்க கேட்டது வந்து யூ ஹாவ் டு அட்டெம்ப்ட் டு அக்சஸ். நீங்க அக்சஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா என்ன ஆகும்னு தான் கேட்குறாங்க. இதை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கல. ஸோ கொஸ்டினை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. தென் வந்து நன் ரிட்டர்ன் பண்ணுமான்னு கேட்குறாங்க. ரன் ரிட்டர்ன் பண்ணாது. நெக்ஸ்ட் பாருங்க, நேம் எரர் வருமானு கேட்குறாங்க. எஸ், நேம் எரர் தான் வரும். ஏன்னா லோக்கல்ல மட்டும்தான் அதை கொடுத்துருக்கனால அவுட் சைட்ல அது வந்து தெரியாது. ஸோ அதனால எரர் தான் காமிக்கும். ஸோ மேக்சிமம் குளோபல்ங்கிறத சூஸ் பண்ணிடுவீங்க. இது வந்து ராங். ஸோ ஆன்சர் வந்து டி தான் கரெக்ட். இன்னைக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நாளைக்கு கிளாஸஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பைத்தான் லைப்ரரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஓரியன்டா ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா பைத்தான் அவுட்புட் கண்டுபிடிக்கிறத இன்னும் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ வந்து இந்த சாட்டர்டேயோட பைத்தான் கிளாஸஸ் ஓவர் ஆயிரும். சண்டே வந்து ஓவரால் ஃப்ரம் த பைத்தான் ஃபுல்லாக சேர்த்து ஒரு மெயின் டெஸ்ட்டாக வைக்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாருமே வந்து டெஸ்ட் வந்து மறக்காமல் அட்டன் பண்ணுங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்துருங்க. ஸோ எப்பவுமே என்னன்னா ஒரு கான்செப்டை தெளிவாக படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சும்மா டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா மறந்து போயிடும், கான்செப்ட் மறந்துடும். ஸோ அப்போ போது அந்த ஆன்சரை மட்டும் பார்ப்பீங்க, அது வந்து மெமரைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது வந்து வேஸ்ட்டு. ஸோ கான்செப்ட் படிச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுனீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு அது மறக்காது. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். See you the next class.